ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இது ஒரு சிறப்பு பதிவு. நம்ம தொடர்ந்து குருவனுடைய 3 மாத பலன்கள், அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து ஒரு 3 மாதத்திற்கு குரு செல்லக்கூடிய பரணி நட்சத்திரத்தை பற்றித்தான் நம்ம இப்போ ஒவ்வொரு லக்னமா பதிவு போட்டுட்டு வர்றோம். அந்த வரிசையில இந்த பதிவு கடக லக்னத்திற்கு. இப்ப கடக லக்னத்திற்கு லாப 10ஆம் இடம், அதாவது மேஷத்துல லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்காரு. அப்ப இந்த கேதுனுடைய நட்சத்திரத்துல இருந்து பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு பரணி நட்சத்திரத்துக்கு, சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. நம்ம லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி மற்றும் பாக்கியாதிபதி 9ஆம் வீட்டுக்கு உரியவர். செயல்திறன், நம்முடைய பணவரவு, தொழில் பலம். 6ஆம் இடம் என்பது ஒரு சர்வீஸ் மைண்ட். 9ஆம் இடம் என்பது உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, பெரிய மனிதர்கள் தொடர்பு, ஆன்மீகம், வெளிநாடு தொடர்பு, கோயில் சம்பந்தப்பட்ட காரியங்கள், இப்படி தந்தை வர்க்கம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் மேஷராசியில சுக்கிரனுடைய நட்சத்திரமாக செயல்படுகிறார். சுக்கிரன் நம்மளுக்கு 4ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் உடையவர். இப்போ இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே 4 பாதம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு பாதத்துல மாறும்போது அதுல சில தன்மைகள், பலன்கள் மாறுபடும். அதையும் நம்ம டீப்பா பார்க்க போறோம். இப்ப நமக்கு 10ஆம் இடத்துல குரு இருந்தா ஜென்ரலா என்ன சொல்லுவோம்? 10ஆம் இடத்துல குரு இருந்த இடத்த கெடுத்துருவாரு. ஜென்ரலா ஜோதிடத்துல அப்படி ஒரு வழக்கு உண்டு. அப்ப தொழிலுக்கு அது பாதிப்பை கொடுக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பாதிப்புங்கிறது அந்த கிரகம் 1 வருஷம் இருக்குது, 12 மாசம் இருக்கு. அந்த 12 மாசமே அந்த 10ஆம் இடம் பாதிக்கப்பட்டுருமா? இப்படியெல்லாம் நம்ம அதுக்கு பதில் தேடணும். ஒரு கிரகம் தான் செல்லக்கூடிய நட்சத்திர ரீதியாகவும், அந்த நட்சத்திர பாதத்தின் வழியாகவும், அந்த நட்சத்திர அதிபதி எந்த பாவங்களோட தொடர்பு கொண்டுள்ளதோ அந்த பலனையும் தரும் அப்படிங்கிறது தான் டெப்தா பார்க்க வேண்டிய விஷயம். இப்ப குருவனுடைய நட்சத்திரமே நம்ம லக்னத்துல இருக்கு, புனர்பூசமா இருக்கு, 5ஆம் இடத்துல விசாகமா இருக்கு, 9ஆம் இடத்துல பூரட்டாதியா இருக்கு. அதே இடத்துல 4, 8, 12ல 3 பாதங்கள் இருக்கு. குருவனுடைய 3 பாதங்கள் இருக்கு. அப்ப இந்த 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம்ன்ற கான்செப்ட் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். 4ஆம் இடம் என்பது படிக்கிற மாணவர்களுக்கு அடிப்படை கல்வின்னு எடுத்துக்கலாம். வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது. அதே 8ஆம் இடம்னு வரும்போது கடின உழைப்பு, திடீர் நஷ்டங்கள், கஷ்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். 12ஆம் இடம் என்பது செலவுகள்னு எடுத்துக்கணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கான்செப்டை வச்சிருக்கிற குரு அந்த 4, 8, 12க்கு சப்போர்ட்டான பாவத்துல 10ல இருக்காருங்கும் போது வேலைக்கு நல்லா தான் இருக்கு. நம்ம செய்யற ரெகுலர் வேலை, அதுல பெருசா உயர்வு இல்லை, ஆனா அந்த வேலைக்கு பாதிப்பும் இல்லை, மீடியமா போயிட்டு இருக்கு. இந்த கான்செப்ட்ல குரு இயங்குறாருங்கிறது மேலோட்டமான பலன். அதே உறவுகள் சார்ந்து எடுத்து பாருங்க. இப்ப கணவன் மனைவி உறவா, அப்ப ஏதாவது ஒரு கூட்டு குடும்ப பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு இருக்கும், ஈகோ. அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுக்கு அவங்களுடைய முன்னேற்றத்துல சின்ன சின்ன தடைகள், அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும். இது இப்ப நமக்கு பணம் சேமிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஸ்தானத்துக்கு இப்ப இவர் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லது பண்ணுவார். அப்ப பண ரீதியாகவும் பொருளாதார ரீதியும் நல்லது பண்ணும்போது உறவு ரீதியாக அவ்வளவு சிறப்பு இல்லைங்கிறது பொதுவா சொல்றோம். இப்ப 3ஆம் தேதி பிப்ரவரியிலிருந்து பிப்ரவரி 27ஆம் தேதி வரைக்கும் பரணி 1ஆம் பாதத்துல போறாரு. இந்த காலகட்டத்துல இந்த கடக லக்னத்திற்கு பண வரவு நல்லா இருக்கும். அது கலைகள், கம்யூனிகேஷன், கமிஷன், நம்முடைய தனித்திறமைகள், பேச்சு திறமை, இது சம்பந்தப்பட்ட ஒரு வகையில பணவரவுங்கிறது நமக்கு சிறப்பா இருக்கு. பிப்ரவரி 27ல இருந்து மார்ச் 16 வரைக்கும் பரணி 2ஆம் பாதத்துல போறாரு.
அப்போ வந்து உறவுகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். உறவு சார்ந்த விஷயங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அது தீர்வுக்கு வந்துடும். நம்மளுடைய மனம் ஒரு சந்தோஷம் அடைகிறதுக்கும், உறவுகளால் மகிழ்ச்சி அடைகிறதுக்கும், உறவுகள் பிரிந்திருந்த உறவுகள் சேர்வதற்கும், ஒரு வழக்கே நடந்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த வழக்கு தீர்ந்து போய் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கும். இந்த 2ஆம் பாவத்தில் போகிறது மார்ச் 16ஆம் தேதி வரைக்கும். மார்ச் 16லிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் பாவத்தில் போகும். அந்த சமயத்திலையும் நமக்கு பொருளாதார மேன்மைகள் நல்லது. ஒரு வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வடிவமைக்கிறது, வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது. அப்போ சுகம், ஒரு சொகுசு வாழ்க்கை, ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். இப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்க, நல்ல டிசைனிங் பண்ணுறவங்க, டிசைனிங் மெட்டீரியல்ஸ் பண்ணுறவங்க, அது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்டைலாக இருந்தாலும் சரி, ஆடை ஆபரணங்களாக இருந்தாலும் சரி, நல்ல டெவலப்மெண்ட்டு கொடுக்கும். இப்போ சிலர் வந்து விடுதிகள் நடத்துவாங்க, அது மாதிரி கல்யாண மண்டபம் வச்சுருப்பாங்க. சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் நடக்கிற தொழில் அப்படிங்கிற வகையில் நல்லா இருக்கும். 3ஆம் பாதத்தில் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் அதனுடைய தாக்கம் வந்து வளர்ச்சியாக இருக்கும். அதற்கு அடுத்தது ஏப்ரல் 1லிருந்து ஏப்ரல் 16 வரைக்கும் 4ஆம் பாதத்தில் போகிறார். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக ஒரு சிறப்பு இருக்காது, தடுமாட்டம் இருக்கும். உறவுகள் ரீதியாக மகிழ்ச்சி இருக்கும். பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற ஒரு பலம் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து மகிழ்ச்சி மற்றும் தெய்வ அனுக்கிரகம், உறவுகளால் ஒரு நல்ல அமைப்புங்கிறது இப்போ தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏப்ரல் 16லிருந்து மே 1ஆம் தேதி வரைக்கும் நட்சத்திரமே மாறுறாரு. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மாறிடுறாங்க, சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ வந்து நமக்கு வேலை நல்லா இருக்கும், பதவி உயர்வு, இப்போ தொழிலில் இருக்கவங்களுக்கு தொழில் டெவலப்மெண்ட்டு, அரசு சார்ந்த மரியாதைகள், அங்கீகாரம். இப்போ மாணவர்களுக்கு வந்து எக்ஸாமில் ஜெயிக்கிறது, கவர்மெண்ட் எக்ஸாமு. அப்போ இந்த மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கும் ஒரு சிறப்பை தரும். அனைத்து வித தொழிலில் இருக்கவங்களுக்கும் மேன்மை தரும். கடகலக்கணக்காரர்களுக்கெல்லாம் இது நல்ல பீரியட், அந்த 15 நாள். அதுக்கப்புறம் மே 1ஆம் தேதியில் குரு பயிற்சி ஆயிடுறாரு. 10ஆம் வீட்டில் இருக்கிற குரு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ நாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த பதிவில் பார்க்கறது இந்த மேஷத்தில் இருக்கிற வரைக்கும் உள்ள பதிவு தான். அதில் வந்து நமக்கு குருவனுடைய இந்த வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிட்டோம். ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு கேள்விக்கு தகுந்த மாதிரி குரு பலன் எப்படி கொடுப்பாருங்கிறது தான் இதில் அணுகுமுறை. அப்போ பொருளாதாரத்துக்கும் தொழிலுக்கும் வேலைக்கும் அந்தஸ்து கௌரவத்துக்கும் நன்மை தான் செய்கிறார். அதில் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. உறவு சார்ந்த விஷயம், அது குழந்தைகளை உறவாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, கணவன் மனை உறவாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன ஈகோஸ் கிளாஷஸ் போகுங்கிறது ஜென்ரலாக இருந்தாலும் இந்த நட்சத்திர ரீதியாக பிரித்து அதில் சில டைமில் வந்து நல்லதும் நடக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வகையில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.